இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் கஷ்டங்களை சந்தித்து வருகின்றீர்களாம். இன்று அதை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஜெயங்கொள்ள வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அழகான வார்த்தைங்க. இன்றைய நாளில் எந்த கஷ்டமும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் திட நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களே சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே டவுன் ஆகிடும். எந்த கஷ்டமும் உங்களை வீழ்த்த முடியாது என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது, வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி மேலே வந்து தானே ஆகணும், அம்மாவா இல்லையா? இன்றைய நாள் இந்த உலகில் உள்ள எதுவும் உங்களை தொட முடியாது. இந்த உலகில் உள்ள எதுவும் உங்களை தொட முடியாது. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்கேன் பிரதர். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, எல்லாமே எங்களை கைவிட்டு போயிடுச்சு. இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். யாரோட தயவும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் திடீர்னு எல்லாமே சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதுணையாக இருப்பார். இந்த உலகில் எதுவும் உங்களை தொட முடியாது. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், பஞ்சமாக இருக்கட்டும், ஆபத்து காலத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். உங்களுக்கு கஷ்டமாக நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு துணை நிற்பார். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கன்னு சொல்ல முடியும்? யார் உதவி பண்ணோன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லைல்ல. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயமும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அவர்கிட்ட போயிட்டோம்னா அவ்வளோதாங்க. அவரிடத்தில் நம்ம சேருகின்ற பொழுது எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராது, எந்த ஆபத்தும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த துன்பம் துயரங்கள் எதுவுமே வராது. இன்றைய நாள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மென்மையாக்க போகின்றார். எந்த கஷ்டமும் உங்களை வீழ்த்த முடியாது. நீ நம்பிக்கையோடு ஓடி பார்த்துக்கலாம். கீழே விழுந்தாலும் சரி, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சிரிக்கிற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கேலி கிண்டல் பேச பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ண முடியாது. அப்படியே தான் நம்ம இருப்போம். என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க, என்னை பார்த்து கேவலமாக பேசிட்டாங்க, நான் எதுவும் ட்ரை பண்ண போகிறதில்ல, எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி நீங்கள் மூணில் உட்காரதை விட்டுட்டு முயற்சி பண்ணுறேன்டா. யாரெல்லாம் நம்மளை பார்த்து சிரித்தாங்களோ, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம அசிங்கப்பட்டோமோ, அங்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தலையை உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த அழகான வாக்குறுதிக்கு நன்றி அப்பா. உமது பாதுகாப்பின் கரம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தினர் மீதும் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்க உதவி செய்வீராக. எங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுவீராக. பொல்லாதவர்கள் மத்தியில் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் குடும்பத்தை தொடாமல் காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்புக்குரியவர்களை உமது அடைக்கலத்திற்குள் வைத்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உமக்கு சேவை செய்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றிலும் எங்களை வெற்றியடை செய்வீராக. எங்களை ஆசீர்வதித்து உமது வல்லமையுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்கின்ற கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதமான ஒரு வாசலை திறப்பின் என்று நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.